சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு. கலைஞர் காப்பீடு, ஜெயலலிதா அம்மையார் அம்மா காப்பீடு, என்ன காப்பீடு? காசு எதிரா உங்களுக்கு இதெல்லாம்? அம்மாவுக்கு 1000, தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் 1000, தம்பி படிக்க போது தமிழ் மகன் 1000. வேலை இல்லாம 13 லட்சம் பேர் 3800 ரூபாய் வேலைக்கு, 3800 இடம் தான் இருக்கு, அதுக்கு 13 லட்சம் பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். தேர்வு எழுதுனவன் பல கோடி பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு வேலை கொடுத்துரு, நான் எங்க அம்மாவுக்கு 1000, என் தம்பிக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000 கொடுத்துறேன்றேன். அறிவு இருக்கிறவன் சிந்திச்சு பார்க்க வேண்டியது. படிக்க போகும்போது எனக்கு 1000 கொடுக்குது, ஓராண்டா கொடுக்குது, 12 மாதங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த கணக்கு என்ன? ஓட்டுக்கு 1000, அப்ப 12,000 கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு. படிக்க போகும்போது 1000 கொடுக்கிற எனக்கு அரசு படிச்சு நின்னுட்டா கொடுக்குமா? கொடுக்காது. படிச்சு நின்றுட்டா வேலை கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப நான் என்ன செய்றேன், படிக்க போகும்போது 1000 வேணாம், படிச்சுட்டு நான் வந்த பிறகு வேலை கொடு. இதில் இழக்கிற பணம் மட்டும் 24,000 கோடி. அரசு அம்மாவுக்கு தம்பிக்கு தங்கச்சி கொடுக்கிற காசு இல்ல. இந்த காசை ஒரு ஆண்டுக்கு 12,000 24,000 இந்த காசை நிரந்தரமாக என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில்களை உருவாக்கி கொடுத்து விட்டால், வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்து விட்டால், அதை வைத்துக் கொண்டு நிரந்தர வருவாயை ஈட்டுவான். இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம். மண்ணை வளப்படுத்துகிற ஒரு மரம் பனை. நீ பனைனா இப்படி என்ன நினைக்கிற? எப்படி இந்த பனையை முதல்ல பாரு. தென்னைனா பராமரிக்கணும், அதுக்கு உரம் போடணும், தண்ணி விட்டுட்டே இருக்கணும், அதை பராமரித்து பண்ணணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். ஆனால் பனை அப்படி கிடையாது. கருக்க மட்டும் கிழிச்சு விடணும், மட்டையை மட்டும் கழிச்சு விடணும், அவ்வளவுதான். அதனுடைய அந்த சல்லடை கூட உனக்கு வடிகட்டியா மாறுது. மட்டை நாரா வருது, மட்டை வேலியா வருது, மட்டை நார் கட்டலா வருது, கொட்டானா வருது, ஓலை பாயா வருது, ஓலை கூரையா வருது, பனை சட்டமா வருது. இப்பதானே மரங்கள், அப்பெல்லாம் சட்டம் அந்த சட்டமா பயன்படுத்தி அதை வச்சுதான் வீடு கட்டணும், மச்சு கட்டணும். பிறகு பனை பெரிய பெரிய இப்பதான் நமக்கு இதுல கட்டுறான். முன்னாடி 4 பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம், அதுலதான் நடந்து போனா. எல்லா வழியிலையும் பயன்படுது. இந்த பனை மரத்தை நம்ம முன்னோர்கள் பார்த்திருப்பான். எப்ப பார்த்திருப்பான்? மருத நிலத்தில் பார்த்திருப்பான். எந்த காலத்துல எவனுக்கு தெரியும்? ஆதியில் மனிதன் செய்த வேலை வேட்டையாடுனா, பிறகு வேட்டையாடி உண்ட விலங்குகளை வளர்த்து உண்ணலாம் என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான். பிறகு 3வது நிலமான மருத நிலத்தில் வேளாண்மை செய்ய தொடங்கினான். அப்போது தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், பனை, கல், பதநீர், இதெல்லாம் அப்போதே நெசவு எல்லாம் அங்கேயே தொடங்கிட்டது. இது அறிவார்ந்த என் தம்பி தங்குகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த பனையை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும். அந்த நீரை ஒரு கலயத்தில் ஏந்தினால், அதை சேமித்தால், அதிலிருந்து அந்த பால் பனம்பால், அது கல்லாக மாறுது, அது பனம்பால். அதிலே கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்தால் அது இனிக்கிற கருப்பட்டியாக மாறுது, வெல்லமாக மாறுது. இதை கண்டுபிடித்தது எவ்வளவு பெரிய அறிவியல் என்பது நீ யோசிச்சு பார்க்கணும். அது போய் அதை உடனே அதை கண்டு வந்துடலாது. அதுக்கு எவ்வளவு காலம் அவன் சிந்திச்சிருப்பான், உழைச்சிருப்பான். கருக்க கிழிச்சு மட்டையை கட்டி ஏறி போய் அதை அறுத்து களையத்தை கட்டி அதுல விழுகிற பால் தூய பால். மாடு புல்லையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது, அது பசும்பால். இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது, இது பனம்பால். ஏன் கல்லுங்கிற? கல்லுன்னு சொல்றவன் கொஞ்சம் தள்ளி நில்லு. நான் சொல்றேன் அது பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. அதுதான் இனி வருங்காலங்களில் அதற்கு பேரு. அதனால நாம என்ன சொல்றோம்? பனை, அதையே நினை. பெற்ற தாயன நினைத்து கட்டி அணை,
அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை. இதனையும் புரிஞ்சுக்கணும். பனை மரங்கள் அடர்ந்திருந்த காற்றில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பதர்களிடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட. கல் மது என்று போராடுகிறவர் யார்? சாராய ஆலை முதலாளிகளின் கைக்கூலிகள், பெரும் முதலாளிகள். யாராவது இந்த டாஸ்மார்க் அதுல விற்கிற பீர், பிராண்டி, ரம், ஜின்னு, ஒயின் இதை எதிர்த்து போராடியதை பார்த்ததுண்டா? கல்லை மதுவென்று தடை செய்தவர்கள் யார்? சாராய ஆலை அதிபர்கள். இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன? அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை, சாராய ஆலைகள் இல்லை. மது விற்கிற கடைகள் இருக்கலாம், மது காய்ச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை. அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ, கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ, தெலுங்கானாவிலேயோ, புதுச்சேரியிலேயோ, பீகாரிலேயோ, மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது, மதுவானதற்கு காரணம் ஆளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல, சாராய ஆலையின் அதிபர்கள். இதை அனுமதித்து விட்டால் 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு போயிடுவான். டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், வீழ்ந்து விடும். அதனால என்ன நட்டம்? ஆலையில் இருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும். அதனால என்ன இழப்பு? நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும். இது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் சொல்லும் போது, தண்ணி இங்க போய் வீணாகுது, அங்க போய் வீணாகுது. ஒரு துணையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான், பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான். இவன் ஒரு அணையும் கட்டாதவன், பல துணைகளை கட்டி பிள்ளை குட்டியில பெற்று அத்தனைக்கும் பதவியை வச்சு விட்டு போனான். படிக்காத அவன் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு விட்டு போனான். இவன் ஊருக்கு 5-6 டாஸ்மார்க் திறந்து குடிக்க வச்சு விட்டு போனான். நமக்கு அவனும் தலைவன், இவனும் தலைவன். அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, இவன் ஜமாதி 200 கோடியில கடற்கரையில் இருக்குன்னு உனக்கு தெரியும். இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடிவு இல்லை, நமக்கு விடிவு. இது கல்லு மதுன்னா மதுவாயிருமா? இந்த உங்க ஆட்சி அதிகாரமா அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போத? சரியாக 6 மாசம்தான், இன்னும் சரியாக 6 மாசம். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும்.